மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்பொழுது என்னுடைய நுண்ணறிவு பயிற்சிகள்ல 12வது பயிற்சித்தாளின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போகிறேன். மிக அவதானமாக நீங்கள் அதனை அவதானிப்பதன் மூலம் நீங்கள் அதனை நன்கு விளங்கிக் கொண்டு நீங்கள் காணொளி அனுப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி காணொளி அனுப்பாமல் விட்டால் உங்களுக்கு அதற்கு நேரம் இல்லாது போகுமாக இருக்குமா இருந்தால் நானும் அந்த கிழமை நாள் வகுப்புகளை உங்களுக்கு நடத்துவதை விட்டுவிட்டு நான் இந்த நாட்கள்ல எல்லோருக்கும் பயன்படுத்துகின்ற விதத்துல காணொளிகளை மாத்திரம் தயார் செய்து வெளியிடுவதிலே செலவு செய்ய தீர்மானித்திருக்கிறேன். நீங்கள் கற்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் விளங்கியதை விடையாக வழங்கி பழக வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள், இந்த வகுப்புகள்ல நான் உங்களை மேசகதிரையிலே இருத்தி என்னுடைய மேற்பார்வையில உங்களுக்கு பரீட்சை வைப்பது சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை என்றால், இது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீர்கள், நான் எங்கேயோ இருக்கிறேன். அப்ப உங்களோட திறமைகளை நீங்க சரியாக படிக்கிறீர்களா, விளங்கிக் கொள்கிறீர்களா என்பதை நான் கண்காணிப்பதற்கு இது ஒன்றுதான் நடைமுறையில் சாத்தியமானது. அதற்கு நீங்கள் ஒத்துவராத பட்சத்தில் நான் இதை வேற முறையில மாற்றி விடுவேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த காணொலிகளை அனுப்புகிறவர்களை மாத்திரம் அந்த விடை காணுகின்ற விளக்கங்களை கற்பித்து அவர்களூடாக பலரும் பயன்பெறும்படி அதை வழி சமைப்பேன் என கூறிக்கொண்டு, நான் இப்போ உங்களுக்கு 12வது பயிற்சித்தாளை காண்பித்து அதற்கு விடை காணும் விளக்கம் கற்பிக்க போறேன். நீங்கள் அப்ப அதனை கவனமாக விளங்கி விடைகான் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப கவனிங்கோ பிள்ளைகள், இப்ப நான் இதுல உங்களுக்கு விடயங்களை புரிந்து கொள்ற விதத்திலே சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்க மிகுந்த அவதானமாக பின்பற்றினால் இது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 12வது பயிற்சித்தாளின் 1வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். 1வது பக்கத்துல 1வது கேள்வி, கவிதாவின் தம்பி ஹரன் ஆவார். பாடசாலையில் நடைபெற்ற ஒரு வாரத்தில், பாடசாலை என்றால் திங்களிலிருந்து வெள்ளி வரையிலே 5 நாட்கள் நடைபெறும். ஹரன் 2 தினங்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. அப்ப 3 தினங்கள் பாடசாலைக்கு சென்றிருக்கிறான் என்பது கருத்து. கவிதா மட்டும் திங்கட்கிழமை பாடசாலை சென்றாள். அப்ப ஹரன் திங்கட்கிழமை பாடசாலை போகவில்லை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அவளும் ஹரனை போல வியாழன் வெள்ளி பாடசாலை சென்றாள். அப்ப ஹரன் வியாழன் வெள்ளி சென்றிருக்கிறான், திங்கள் போகவில்லை. இதற்கேற்ப ஹரனை பற்றி நிச்சயமாக கூறக்கூடியது செவ்வாய் புதன்கிழமையிலே ஏதாவது ஒரு நாள் அவன் பாடசாலைக்கு போகாம இருந்திருக்கலாம் அல்லது போயிருக்கலாம். அப்ப இதற்கு விடையாக 1வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அவன் செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள்ல ஒரு நாள் பாடசாலை போகவில்லை. ஏன் திங்கள் போகவில்லை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது வாரத்தில் ஹரன் 2 தினங்கள் பாடசாலையில, கவிதா மட்டும்தான் திங்கட்கிழமை போனாள். அப்ப திங்கட்கிழமை அவன் போக வைக்க, அப்ப செவ்வாய் புதனே ஒரு நாள் தான் போகாம இருந்திருக்க முடியும். சரி, இதை இன்னும் விரிவாக விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இப்ப ஒரு பாடசாலை நடைபெறுகின்ற நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இந்த 5 நாட்கள்ல இதுல 2 பற்றி சொல்லப்படுகின்றது. ஒன்று கவிதா, அடுத்தது அவளுடைய தம்பி ஹரன். இந்த 2 பேர்ல முதல் தகவல் சொல்லப்படுகிறது, ஹரன் வாரத்திலே 2 நாள் பாடசாலைக்கு செல்லவில்லை. அப்ப 3 நாட்கள் சென்றிருக்கிறான், 2 நாட்கள் செல்லவில்லை, திங்களிலிருந்து வெள்ளி வரையில. அடுத்து சொல்லப்படுது, கவிதா மட்டும்தான் திங்கட்கிழமை பாடசாலை சென்றாள்.
அப்ப கவிதா திங்கட்கிழமை போனபடியால் அவள் மட்டுமன்றபடியால் ஹரன் அன்றைய தினம் பாடசாலை போகவில்லை. அடுத்து சொல்ல போடுகின்றது, ஹரனை போல வியாழன் வெள்ளி 2 நாட்களும் ஹரனை போல அதாவது கவிதாவும் பாடசாலைக்கு சென்றிருக்கிறார். இதற்கேற்ப அதாவது கவிதா மட்டும் திங்கட்கிழமை பாடசாலை சென்றால் அவளும் ஹரனை போல வியாழனும் வெள்ளியும் பாடசாலைக்கு சென்றாள். அப்ப 2 பேருமே வியாழன் வெள்ளி போயிருக்கிறார்கள். இப்ப ஹரனை பற்றித்தான் கேட்கப்படுகின்றது. அப்ப ஹரன் இது கவிதா, இது ஹரன். அப்ப ஹரன் 2 நாள். அப்ப இப்ப ஹரன் 2 நாள் போனது எங்களுக்கு தெரியும். போகாத 2 நாள் இந்த திங்கள் செவ்வாயிலே தான் இருக்க வேண்டும். ஏன் 3 நாள் தானே போனது, 2 நாள் போக இல்லை. அப்ப போகாததும் இந்த 2 நாளைக்கு ஒன்று, போனதும் இந்த 2 நாளைக்கு ஒன்று. அப்ப இதுல கேள்வியிலே என்ன கேட்கப்படுது? ஹரனை பற்றி நிச்சயமாக கூறக்கூடியது அவன் செவ்வாய் புதன் இது 2 நாட்கள்ல 1 நாள் பாடசாலை செல்லவில்லை என்பதுதான் பொருத்தமான விடையாக முதலாவது விடை பொருந்துகின்றது. இதிலே அல்லது இதிலே அவன் போன நாளும் போகாத நாளும் அடங்குகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா, ஒரு படகோட்டி புலி ஆடு வைக்கோல் 3ஐயும் அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைய இவன் தான் படகோட்டி. இங்க படகு இருக்கின்றது. இந்த படகிலே வைக்கல், ஆடு, புலி இந்த 3ஐயும் அவன் இந்த கரையிலிருந்து மறுகரைக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். இந்த கீழே உள்ள நிபந்தனைகளுக்கு அமைய என்ன நிபந்தனை? ஒரு தடவையில் படகில் ஒன்றை மட்டும் கொண்டு செல்லலாம். அதில் புல்ல மட்டும் கொண்டு செல்லலாம், அல்லாவிட்டால் புலிய மட்டும் கொண்டு செல்லலாம், அல்லது ஆடை மட்டும் கொண்டு செல்லலாம். என்றால் 2 கூடி ஒரே நேரத்தில் கொண்டு செல்ல முடியாது. படகோட்டி இல்லாவிட்டால் இதில் அடுத்து சொல்லப்படுகின்றது, படகோட்டி இல்லாவிட்டால் புலி ஆட்டை தின்றுவிடும். அதே போல ஆடு வைக்கோலை தின்றுவிடும். அப்ப மெல்ல புலிய ஆட்டை சாப்பிட சொல்லிவிட்டு ஆடு வைக்கோல் முதல் ஆடு வைக்கோலை சாப்பிட்ட பிறகு புதிய ஆட்டை சாப்பிட்டால் கடைசியில ஒன்று மட்டும் மிச்சமா அவன் ஒரே தடவையில கொண்டு போகலாம். ஆனால் அங்கால 3ஐயும் கொண்டு போகணும் என்று சொல்லப்படுகின்றது. அதுபடியா சரிவிடாது. 3ஐயும் அக்கறைக்கு கொண்டு செல்ல வேணும். அப்ப குறைந்த தடவையில போறா ஒரே தடவையில இது 3ஐ, அதாவது வைக்கல புல்ல ஆடு சாப்பிட்றது, ஆட்டை புலி சாப்பிட்றது, புலிய மட்டும் அக்கால கொண்டு போகலாம். அப்படி இல்லை, இங்க 3ஐயும் கொண்டு செல்ல வேணும். அப்ப அடுத்த தகவல், இதற்கேற்ப 3ஐயும் பாதுகாப்பாக அக்கறைக்கு கொண்டு செல்வதற்கு படகோட்டி மிக குறைந்த அளவு எத்தனை தடவைகள் படகை பயன்படுத்த வேண்டும்? அப்ப நாங்க இதை கொஞ்சம் சிந்தித்துத்தான் விட சொல்லுவோம். இதுல படகோட்டி தானும் ஒரு பொருளும் போகலாம். முதல் தான் அவன் புல்ல கொண்டு போவானா இருந்தால் ஆடு புல்ல சாப்பிட்டு வாரத்துக்குள்ள அவன் திரும்பி வாரத்துக்குள்ள, அப்ப அது பிழை. அப்படி இல்லை, அவன் புலிய கொண்டு போவானா இருந்தால் ஆடு புல்ல சாப்பிடணும், அதுக்கும் பிழைக்கும். அப்ப இதுல 3 பொருட்கள் இருக்கின்றது. அதுல எந்த பொருள், அதாவது நாங்கள் இதை 3 வட்டங்களாக கருதுவோமாக இருந்தால், இப்ப இதை 3 வட்டங்களாக கருதுவோமே இப்படியாக, இதுல தனித்து ஒன்று ஒரு பிரச்சனையும் இல்லாதது எது என்றால், இப்ப இந்த புலி ஆடை சாப்பிடும், அப்ப ஆடு தனிமையில தான் இருக்க வேண்டும். ஆடு புல்லை சாப்பிட்டு விடும், அப்ப ஆடு தனியே இருக்கணும். அப்ப இந்த புலியும் இந்த புல்லும் ஒன்றாக சேர்ந்திருப்பதிலே பிரச்சனை இல்லை. இது ஆடு தனியத்தான் கொண்டிருப்போம். ஏன் இது 2 ஆட்டுக்கு இது 2லேயும் பிரச்சனை இருக்கின்றது. ஆடையும் புலியையும் வைத்தால் புலி ஆடை சாப்பிட்டு விடும், ஆடையும் புல்லையும் வைத்தால் ஆடு புல்லை சாப்பிட்டு விடும். அப்ப ஆடு தனிமையில தான் இருக்க வேண்டும். அப்ப நாங்க இதை நுணுக்கமாக அவதானித்து பார்ப்போம், எவ்வாறு கொண்டு செல்லலாம்.
முதல் படகோட்டி இந்த கரையிலிருந்து இங்க போறதுக்கு எதை இதுல கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டையும் விட்டு விட்டு இரண்டாலும் பிரச்சனை இல்லை. புல் சாப்பிடாது, புலி வசித்தாலும் புல் சாப்பிடாது. அப்ப ஆட்டை ஒரு தடவை கொண்டு போக வேணும். கொண்டு போய் அங்க விட்டுடுறார் அந்த பக்கம். திரும்பி அவர் வாரார். அப்ப இது ஒரு தடவையில 2 தடவை ஆயிடுது. வெறுமனே தான் வாரார். திரும்ப அவர் இன்னத்தை கொண்டு போகின்றார், புலியை கொண்டு போறார் என்று வைத்துக் கொள்வோம். திரும்ப வந்து புலியை கொண்டு போயிட்டு அவர் இங்க புலியை விட்டுட்டு ஆலயம் விட்டுட்டு வரையிலாது திரும்ப ஆட்டை இங்க திருப்பி கொண்டு வருகின்றார். 4 ஆயுது. அப்ப ஆட்டை கரையில வச்சுட்டு அவர் புல்லை எடுத்துக்கொண்டு திரும்ப போறாரு. புல்லை கொண்டு புலியிட்ட வச்சுட்டு வரலாம். புல்லை கொண்டு போயிட்டு புலியிட்ட வைத்து விட்டு அவர் திரும்பி வாரார். 6வது திரும்பி அவர் ஆட்டை தனியாக கொண்டு போறார். அப்போ 7வது. அப்போ 7 தடவைகள்ல அவர் இவ்வாறு மிக குறைந்த அளவிலே அந்த 3 பொருட்களையும் பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியும். சரி பிள்ளைகள், நான் இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தாரன், கவனியுங்கோ. ஏபிசிடி எனும் 4 நகரங்களுக்கு செல்லும் வழிப்பாதையை குறித்து காட்டும் நாட்சந்தியில் டி நகரிலிருந்து வருபவருக்கு தோற்றின் நிலை யாது? இந்த நாட்சந்தி இருக்கின்றது. ஒருவர் டி நகரத்திலே இருந்து வந்தால் அவர் இப்படியாக வருகின்றார். வருகின்ற போது அவற்றை வலது கை இங்கே நிற்கும், இடது கை இங்கே நிற்கும். அப்ப அதை நேராக பார்க்கின்ற போது இந்த வரிப்படத்திலே எது பொருத்தம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப வலதுகை பக்கமே இருக்கணும். அவர் இப்படியாக வருகின்ற போது அவருடைய வலதுகை இந்த பக்கமாக இருக்கும், இடதுகை இந்த பக்கமாக இருக்கும் அவருக்கு. இப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய எழுத்து ஏ ஆக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்கோ. வலது பக்கம் ஏ இருக்க வேண்டும். இங்க வலது பக்கம் ஏ இருக்கின்றது, இடது பக்கம் பி இருக்கின்றது, இடது பக்கம் பி இருக்க வேண்டும். அப்ப வலது பக்கம் ஏ இருக்க வேண்டும், இடது பக்கம் பி இருக்க வேண்டும். அப்ப அந்த வகையில ஏபி அமைந்திருப்பதை பார்ப்போம். நேரே எல்லாத்துக்கும் சி தான் இருக்குது. இது சி, இது சி, இது அதிலே தவறு. அப்ப வலது பக்கம் ஏ இருப்பதும் இடது பக்கம் பி இருப்பதும் 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இங்க பாருங்க, வலது பக்கம் ஏ இருக்கின்றது, இடது பக்கம் பி இருக்கின்றது. இங்கே வலது பக்கம் ஏ இருக்கின்றது என்றால் இங்க இருந்து வரைக்கும் இது வலது பக்கம், இது இடது பக்கம். ஆனா திரும்பி இப்படி போறதா இருந்தால் இடம்பலம் மாறுபடும். ஆகவே கேள்விக்கான விடை 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு விடைகான் விளக்கம் சொல்லித்தாரன், கவனிங்கோ. ஏபிசிடி என 4 நகரங்களுக்கு அதுதான் பார்த்தாச்சு. அடுத்தது சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஒரு பயிற்சி புத்தகத்தின் 23, 24 பக்கத்தை தம்பி கிழித்து விட்டான். அதனால் 53, 54 பக்கம் கலன்று விட்டது. அப்படியாயின் அப்புத்தகத்தில் இருந்த பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? கேள்விகளை மிக கவனமாக அணுக வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் சொல்லப்படுகின்றது, இந்த அபியாச புத்தகத்திலே சரியாக நடுப்பக்கத்திலே, அதாவது இது ஒரு அபியாச புத்தகம் என்றால் இப்படியாக பக்கங்கள் இருக்கின்றது, இப்படியாக இருக்கின்றது. இது நடுப்பக்கத்திலே கிளிப்படித்திருக்காம். இந்த பக்கங்கள் இப்படி இருக்கின்றது, கணக்க இருக்கின்றதுக்கா இப்படி கொடுத்து காட்டுறோம். இதுல ஒரு பக்கத்தில தம்பி இந்த பக்கத்தில இருந்து ஒரு தாளை கிழித்து விட்டான். அவன் கிழித்த தாளின் இலக்கம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. 23, 24 என்ற பக்கங்களை கொண்ட தாளை அவன் கிழித்து விட்டான். கிழித்த உடனே அதின் இந்த பகுதியில கிழிபட்ட உடனே மறுபக்கம் கலந்து விழுது. அப்ப மற்ற பக்கம் கலன்று விழுந்ததின் இலக்கம் என்னென்றால் 53, 54, 53, 54 கலன்று விழுந்து விட்டது. இப்ப கேள்வி, இந்த அபியாச புத்தகத்தில பயிற்சி புத்தகத்துல இருக்கிற பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை யார்? இறுதி பக்கத்தையும் கேட்கல, நடுப்பக்கத்தையும் கேட்கல. அதாவது எத்தனை பக்கங்கள் கொண்ட அபியாச புத்தகம் என கேட்கப்படுகின்றது. இப்ப நான் இதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய உபாயமான வழி என்னென்றால்,
இங்கே இருக்கிற ஒற்றை எண்ணையும் நல்லா கவனிங்கோ, இங்கே இருக்கிற ஒற்றை எண்ணையும் அங்கே இருக்கிற இரட்டை எண்ணையும் கூட்டுங்கள். அதான் அதுல இருக்கிற மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை. இங்கே இருக்கிற இரட்டை எண்ணையும் அங்கே இருக்கிற ஒற்றை எண்ணையும் கூட்டுவோம். அதான் அந்த புத்தகத்தின் பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப ஏதாவது ஒன்றை கூட்டினா சரி. நாங்க போய் 23 54 கூட்டினால் 77 பக்கங்கள் கொண்டவை. அப்படி இல்லை உங்களுக்கு அடுத்த எண்ணை தான் கூட்டணும் என்றால் அடுத்த எண்ணிலை 24 53 கூட்டினால் அதுவும் 77 தான். இப்ப இதுல இறுதி பக்கம் என்ன என்று கேட்டால் 76 இருக்கும். முதலாவது பக்கம் 1 இருக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய என்னென்றால் அதாவது ஒரு ஷீட்டில் இப்படியாக இது மடிக்கப்படுகின்ற போது இந்த கோட்டில இது மடிக்கப்படுகின்ற போது இது 2 பக்கம் இருக்கின்ற எண்களின் கூட்டுத்தொகை 77 இருத்தல் வேண்டும் என்பதுதான் கருத்து. நான் சொன்னேன் முதல் பக்கத்திலே இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 76 என்றால் 2ஐயும் கூட்டினால் 77 வருகின்றது. அப்ப தற்செயலாக இந்த புத்தகத்தின் நடுப்பக்க இலக்கம் என்னென்று கேட்டால் நாங்க 77 2ஆல வகுப்போம். 2ஆல வகுத்தால் 2 6 1 மிச்சம் 17 8 16 1 மிச்சம். அப்ப இந்த நடுப்பக்க எண்ணின் நடுப்பக்கம் என்னென்ன எண் வரும் என்றால் 36 37 வரும். 2 கூட்டினா 70 இல்ல அதாவது 2 6 1 மிச்சம் 18 இது 18. அதாவது 2 6 38 வருது. அதாவது 8 16 16 1 மிச்சம். அப்ப 38 39 வருகின்றது. 2ஐயும் கூட்டினால் 77 வருகின்றது. பாருங்க 77 வருகின்றது. அப்ப நடுப்பக்கத்தின் எண்ணிக்கை என்ன என்றால் 38 19 2ஆல வகுத்து அந்த வருகின்ற விடை ஒரு பக்கம், அதோடு ஒன்றை கூட்டினால் 39 அடுத்த பக்கம் 38 39. அப்ப இந்த நடைமுறையில நீங்க இந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நான் மீளவும் சொல்றேன், இதுகள் எல்லாம் அதிதிறமையான பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் விளங்கிக் கொள்ளக்கூடிய வினாக்களாகும். அந்த அதிதிறமையை நீங்க உருவாக்கி கொண்டால் நீங்க பரீட்சையில எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இனி நான் 5வது கேள்விக்கு விட விளக்கத்தாரன். 4 பிரதான திசைகளை சந்திக்கும் நாட்சந்தி இது. இச்சந்தியில் ஒன்று கூடுவதற்காக இச்சந்தியை நோக்கி கமலா வடக்கு திசையிலும், அப்ப கமலா மேலிருந்து கீழிருந்து மேல் நோக்கி வடக்கு திசையில கமலா போகின்றாள். வடக்கு மேல தானே சிலுவை அடையாளம் எழுதினால் எங்களுக்கு தெரியும், மேல வடக்கு, பிறகு கிழக்கு, பிறகு தெற்கு, பிறகு மேற்கு. அப்ப கமலா வடக்கு திசையிலும் விமலா மேற்கு திசையிலும், அப்ப கிழக்கு பக்கத்தால வரணும். விமலா மேற்கு திசையிலும், ராதிகா கிழக்கு திசையிலும், அப்ப மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வரணும். ராதிகா கிழக்கு திசையிலும், சுமலதா தெற்கு திசையிலும், அப்ப சுமலதா தான் மேலிருந்து கீழாக வரணும். அது தெற்கு திசையிலும் வருபவர்கள் முறையே. அப்ப இப்ப கேள்வி என்ன வந்து கொண்டிருந்தார்கள், சுமலதாவுக்கு இந்த கேள்வி என்ன, சுமலதாவுக்கு வலது பக்கமாக, சுமலதா இப்படி வருகின்ற போது அவளுடைய வலது பக்கம் இது, வலது பக்கமாக வருபவர் யார் என்பதும், அதே போல ராதிகாவுக்கு இடது பக்கம், ராதிகா இப்படி செல்கின்ற போது அவளுடைய வலது பக்கம் இது, இடது பக்கம் இது, இடது பக்கமாக வருபவர் யார் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதை முறையே என்று கேட்கப்பட்டபடியால் முதல்ல சுமலதாவுக்கு வலது பக்கமாக வருவது யார், ராதிகா. ராதிகாவுக்கு இடது பக்கமாக வருபவர் யார், சுமலதா என்று விடையளித்தல் வேண்டும். இனி நான் இந்த இறுதி வினாவுக்கு, இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். 18 மாணவர்கள் வடக்கு திசை நோக்கி நிலையாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் கருணன் அவன் நிற்கும் இடத்தில் வலது பக்கமாக 6 இடங்களுக்கு இடம் மாறினான். வருணன் அவன் நிற்கும் இடத்திலிருந்து அவனது இடது பக்கமாக 3 இடங்களுக்கு இடம் மாறினார்.
தற்பொழுது இடமிருந்து பலமாக 11ஆவதாகவும் கருணன் 11ஆவதாகவும் வருணன் 12ஆவதாகவும் நிற்கின்றார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் நின்ற இடங்களை இடமிருந்து பலமாக முறையே தருக, முறையே என்று கேட்கப்பட்டிருக்கும். இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுகின்றது? இதற்காக நீங்க ரப்ஷீட்ல எல்லா இலக்கங்களையும் எழுதி கொண்டிருந்து விட காணக்கூடாது. நீங்க விரைவாக விடை காண்றதுக்கு நுணுக்கத்தை அணுக வேண்டும். இப்ப பாருங்க, இங்க 18 மாணவர்கள் இப்படி நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுது. 18 மாணவர்கள் வடக்கு திசை நோக்கி நிற்கிறார்கள். வடக்கு என்றால் மேற்கு, சரியா? மேலே நோக்கி நிற்கிறார்கள். எல்லாரும் மேலே நோக்கி நிற்கிறார்கள், வடக்கு திசை நோக்கி மேல் பக்கமாக பார்த்து கொண்டோம். இப்படி அவர்கள் 18 பேரும் நிற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. நான் இதை எழுதி கொண்டிருக்கேன். மொத்தம் 18 பேர் நிற்கிறார்கள். இங்கே முதலாவதால் நிற்கின்றார். இந்த 18 பேர் வலது கை இடது கையை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது வலது பக்கம் இடது பக்கம் என்பது கேட்கப்படுகின்றது. இப்படி நிற்பவருக்கு எல்லாருக்குமே வலது பக்கம் இது, இடது பக்கம் இது, எல்லாருக்கும். அப்ப இப்ப சொல்லப்படுகின்றது, அவர்களில் கருணன் அவர் எங்கேயோ நின்று அவர் நின்ற இடத்திலிருந்து வலது பக்கமாக 6 இடங்களுக்கு இடமாறினார். அவர் 6 இடங்களுக்கு எங்கேயோ நின்று, இங்கதான் நின்று இல்லை, எங்கேயோ நின்று 6 இடங்களுக்கு இடம் மாறினார். அதே போல அவர் நிற்கும் இடத்திலிருந்து அவரின் வலது பக்கமாக 6 இடங்களுக்கு இடம் மாறினார். அதே போல வர்ணன் அவர் நிற்கிற இடத்திலிருந்து இந்த பக்கமாக இடது பக்கமாக, இது இடது பக்கம் அவருக்கு. வர்ணன் இப்படி நின்றால் அவருக்கு இடது பக்கம், இவருக்கு இது வலது பக்கம். இடது பக்கமாக 3 இடங்களுக்கு இடம் மாறினார். மாறி இந்த இடத்துக்கு வந்துவிட்டார். இப்ப இவர் 3 இடம் மாறி இங்க வந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்லப்படுது? அதுல கருணன் 11ஆவது இடமாகவும், அந்த இடமிருந்து வலமாக கணக்கிட்டால் 1 2 3 4 5 6 என்றால் இது 11ஆவது இடமாக கர்ணனும் 12ஆவதாக வர்ணனும் நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப கேள்வி என்ன? இவர்கள் ஆரம்பத்தில் நின்ற இடங்கள் எவை? அப்ப எங்களுக்கு தெரியும், இவர் இப்ப 11ஆவதாக இருக்கிறார். 6 இடங்கள் தாண்டி வந்துதான் 11 என்றால் 11லே 6 போனால் இவர் 5ஆவது இடத்துல முதல் நின்றிருப்பார். இதே போல இவர் 12ல் நிற்கிறார். 12ல் நின்றவர் முதல்ல இதுல 18 பேர் இருக்கிற இடத்துல 12ஆவதாக நிற்கிறார் என்றால் அவர் 3 இலக்கங்களை கூட்டினால் அந்த இடத்துல நிற்பார். 3 இலக்கங்கள் கூட்டினா அவர் 15ஆவதாக நின்றிருப்பார். அப்ப கேள்விக்கான விடை முறையே என்றபடியால் முதலாவதால் 5ஆவது இடத்தில் நின்றிருக்கிறார், அடுத்தால் 15ஆவது இடத்திலே நின்றிருக்கிறார். இங்க பாருங்க, இப்படி இருக்கின்றது. இது முதலாவதால், இது 18ஆவதால்,